சீமான் அவர்கள் வந்து அவர் சுற்றி சில விஷயங்கள் பேசப்படுது. அவர் வந்து இப்ப நேற்றைய தினம் வந்து அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திச்சதா ஒரு செய்தி. அச்சு ஊடகங்கள் எல்லாமே எழுதவே ஆரம்பிச்சாங்க. பட் அவர் மறுக்கிறாரு. உண்மையிலே வந்து அவர் சந்திக்கிறாரா இல்லையா? அவரை சுற்றியும் கூட சில விஷயங்கள் மர்மமான முறையில பேசப்படுது. சீமான், பாஜக அவர் இந்த 2 பேர் விஷயத்திலயும் எப்படி போயிட்டு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க சார்? சார் சீமான் பாஜக விஷயத்துல வந்து அவங்க சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது சார். சேர்ந்தாருன்னா சீமான் சரிவா சந்திப்பார் சார். சீமான வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கி பாஜக சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு கும்பல் இங்க அலைஞ்சிட்டு இருக்கு சார். அந்த கும்பல் வந்து பலவிதமான வதந்திகளை கிளப்பி விட்டுட்டு இருக்கு. சீமான் மட்டும் பாஜகவோட சேர்ந்தாரு வச்சுக்கோங்க. சீமானோட தனித்துவம் போயிடும். இப்ப ஏற்கனவே ஒரு 8% ஓட்ட வாங்கியிருக்காரு. அது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. பல எலக்ஷன் கஷ்டப்பட்டு தான் 8% தொட்டிருக்காரு. அவர் தமிழ் தேசியம்ங்கிற ஒரு ஐடியாலஜியில அவர் போயிட்டு இருக்காரு. பிரபாகரனை விரும்புற இளைஞர்கள் அவர் கட்சியில சேர்ந்து அவர் கூட பாடுபட்டு இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் இதுவரையும் அவர் கூட இருந்தாங்க. இப்ப அவங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா அவங்க பிரிஞ்சு போயிட போறாங்க. சோ அவர் வந்து மொழி சிறுபான்மையோரை பத்தி ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு சமயத்துல. ஈவன் சிறுபான்மையோரை பத்தி கூட சாத்தானின் பிள்ளைகள்னு விமர்சனம் வச்சிருக்காரு. அது மாதிரி பெரியாரை வந்து திட்டுறாரு. அது மாதிரிலாம் வச்சிருக்காரு. ஆனா மத்திய அரசை பொறுத்த மட்டும் கடுமையான விமர்சன நிலைப்பாட்டை எடுக்கிறார். அரசியல் ரீதியா எடுக்கிறார். அதனால அவர் எந்த கட்டத்திலையும் வந்து ஒரு சமரசம் என்ற பேச்சு மத்திய அரசோடையோ பாஜகவோடையோ ஒரு சமரசம் என்ற நிலையை எட்டுவாரேயானால் அவர் வந்து சரிவை சந்திப்பார். ஏற்கனவே அவருடைய கட்சியில இப்ப வந்து ஆபீஸ் பேரர்ஸ்லாம் ரிசைன்மெண்ட் போயிட்டு இருக்காங்க. இப்ப அவர் வந்து இந்த மாதிரியான நிலைப்பாட்டை மத்திய அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடோ இல்ல அந்த மாதிரியான ஒரு போக்கோ அவர்கிட்ட தென்பட்டால் இன்னும் மிச்சமீதி அவர்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. வரப்போற 26ன்றது அவருக்கு 8% 5% குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சீமானை பொறுத்த மட்டும் அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு தனக்கு ரொம்ப கடுமையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு அவர் போக மாட்டார் என்பது என்னுடைய கருத்து.